படம் வருமே எப்போதும் துணை வருமே. டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. போன வாரம் பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங் என்ற நபர் இங்கே கொல்லப்பட்டிருந்தார் மக்களே. அது கொல்லப்பட்டதற்கு இயக்குனர் ரஞ்சித் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கார். அந்த ட்வீட் மட்டும் இல்லாமல் இப்பொழுது அவர் கொல்லப்பட்டு அவர் இறந்ததற்கு பின்பிருந்து இதை எப்படியெல்லாம் பொலிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தாண்டி எப்படி ஒரு ஜாதியை உள்ளே திணிக்கிறானுங்க, எந்த அளவுக்கு ரஞ்சித் எல்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த படங்கள் எதுவுமே, நீங்கள் வெற்றிமாறன படங்கள் எடுத்துக்கோங்க, இவர் படத்தை எடுத்துக்கோங்க. வெற்றிமாறன் படங்களை பொறுத்தளவுக்கு அதில் ஒரு நேர்த்தி இருக்கும், அதில் அழகான விஷயங்களை, அது ஹீஸ் பர்ஃபெக்ட் சினிமா பர்சன் சொல்லலாம் வெற்றிமாறன் அவர்களை. ஜாதி ரீதியான படங்கள் அப்படின்னு இருந்தாலுமே அதில் ஜாதி மட்டுமே இருக்காது அவர் படங்களில். ஆனால் ரஞ்சித்தை பொறுத்தளவுக்கு அவருடைய படங்களை பொறுத்தளவுக்கு தலித் சமூகத்தை குளோரிஃபை பண்ணுறது மட்டும்தான் அவருடைய படங்களாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இப்பொழுது போட்டிருக்க ட்வீட் அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்தில் எந்த அளவுக்கு ஒரு கேவலமான தப்பான ஒரு விஷயத்தை இம்போஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றியும் நான் போன வாட்டியே வீடியோ போட்டிருந்தோம் மக்களே. திரு ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் ஒரு உத்தமர்லாம் கிடையாது. ஏன் அவர் பண்ண கொலையை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் உங்களுக்கு லா காலேஜில் கலவரம் ஒன்று ஏற்பட்டுச்சு, எத்தனை போலீஸ் அடி வாங்கினாங்க, எத்தனை லா காலேஜ் பசங்க அடி வாங்கினாங்க, எத்தனை பேர் ரத்தத்தை மிதந்தாங்க, அந்த கலவரத்தை யாருக்கான யாரும் பேச மாட்டேங்கிறாங்க? எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்டிருந்தார் சென்னையில். ஒரு விஷயம் ஃபஸ்ட் சொல்லிக்கிற மக்களே, அவர் கொல்லப்பட்டது அப்படிங்கிறதுல அவரை ஒரு 8-9 பேர் சேர்ந்து அசால்ட்டாக அசால்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது தவறு. ஒரு லா அண்ட் ஆர்டர் படி அதை தடுத்திருக்க வேண்டும். அதில் சென்னையுடைய போலீஸ் கமிஷனரான சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் அதில் தோத்துட்டார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கி எல்லாம் மாற்றிருக்கிறாங்க. திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்திருக்காரு சென்னைக்கு போலீஸ் கமிஷனராக. ஸோ இனிமேல் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்க வேண்டும். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்டது அப்படின்றது வருத்தமான விஷயம், நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிடுவோம், அது வருத்தமான விஷயம்தான். ஆனால் அவர் நல்லவர் என்று குளோரிஃபை பண்ணுறதை ஏற்றுக்க முடியாது. ஒரு 10 பேர் 100 பேர் 40 பேர் 50 பேரை படிக்க வச்சுட்டா மட்டும் அவர் நல்லவர் கிடையாது மக்களே. அவர் படிக்க வச்சார், ஓகே, அது ஏது காசு, எங்கேருந்து காசு வந்துச்சு? கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், அண்ட் அவர் எத்தனை பேரை கொண்டிருக்காருன்ற விவரத்தை யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பாப்போம் மக்களே. ஃபஸ்ட்டு இதை தொடர்ந்து ரஞ்சித் என்கின்ற இயக்குனர் அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இன்றைக்கி. அந்த ட்வீட்டை பற்றி நம்ம கண்டிப்பாக இன்டர்பிரேட் பண்ணியே ஆகணும் மக்களே. நான் படிக்கிறேன் பாருங்கள், நான் படித்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு போட்டிருக்கார், கோழைத்தனமான கொடூர படுகொலைக்கு ஆளான பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் திரு உடலை சலசலப்பு பதற்றம் ஏதுமின்றி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிகழாமல் நல்லடக்கம் செய்து விட்டோம். அண்ணன் இல்லாத அவருக்கு பிறகான இந்த வாழ்க்கையை அவர் கொண்ட கொள்கையான பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரின் அரசியலை இன்னும் தீர்க்கத்துடன் நினைக்கிறேன், தப்பா போட்டார், உறுதியுடனும் களமாடுவோம். அதுவே அண்ணன் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நாம் செலுத்தும் நன்றி கடனாக அமையும். ஜெய்பீம். உண்மையாக சொல்கிற மக்களே, திரு அம்பேத்கர் அவர்கள் அவரை மாதிரி ஒரு ஸ்காலரும் கிடையாது, அவரை மாதிரி ஒரு ஹானஸ்ட் பர்சனும் கிடையாது. ஆனால் இவர்கள் அம்பேத்கருடைய பெயரை சொல்லிக்கொண்டு எவ்வளவு தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தே ஆக வேண்டும். இதை நம்ம இங்கே விமர்சனம் பண்ணியே ஆக வேண்டும். ஏனென்றால் நான் திரும்ப சொல்கிற மக்களே, இன்றைக்கி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன், தமிழ்நாட்டில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ஸ்குள்ளே நீங்கள் போகிறீங்க, முக்கியமாக நார்த் சென்னை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னால் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளேயே அந்த இன்ஸ்பெக்டரையும் எஸ்ஐயும் கரெக்ட் பண்ணி அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாயர் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வக்கீல்னு சொல்லிட்டு பிளாக் பேண்ட்டும் ஒயிட் ஷர்ட்டும் போட்டுக்கிட்டு வந்துட்டு
அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கரப்ஷனை அதிகப்படுத்தியதில் இவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படிங்கிறத இங்கே நான் எடுத்து வைக்க விரும்புகிறேன். இது இல்லை நம்மளால் ப்ரூவே பண்ண முடியாது. இன்றைக்கும் சொல்கிறேன் மக்களே, ஒரு காலத்தில் லாயர்னால் காவல்துறையில் உள்ளவங்க மதித்தாங்க பெருசாக. இன்றைக்கி அட்வொகேட் அப்படின்னால் தம்பி 2 விதமாக பார்க்குறாங்க. நீ மரத்தடி வக்கீலா இல்லை வாதாடுற வக்கீலான்ற மாதிரி பார்க்குறாங்க. வாதாடுற வக்கீலாக இருந்தால் கோர்ட்டு பக்கம் வர மாட்டார். என்ன சொல்லுவார்? சரி, ஸ்டேஷன் பக்கம் வர மாட்டார். என்ன சொல்லுவார்னா கோர்ட்டில் பார்த்துக்கலான்னு சொல்லுவார். அப்போது நீ மரத்தடிக்கலாம் கேட்குறாங்க. இந்த மரத்தடி வக்கீல் அப்படிங்கிற வார்த்தை பிரபலமானதற்கு மிக முக்கியமான ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி யார் காரணம் அப்படிங்கிறத பார்த்தால் அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் காரணம் நம்ம ஆம்ஸ்டாங்க சொல்லலாம். ஏகப்பட்ட பேரை வக்கீல் படிக்க வச்சது பெருமை கிடையாது. எத்தனை பேர் செக்ஸுவல் ஆகிறாங்க இன்றைக்கும் சொல்கிறேன் மக்களே. அந்த இடத்துல போனீங்கன்னால் நான் இதை கண்கூடாகவே பார்த்திருக்கிறேன்னு ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் சொல்லி, அதாவது உள்ளே வந்து கூப்பிடுறது ஃபோன் போட்டு, இந்த மாதிரி ஏன்னா ஒரு பிரச்சனைனே, இந்த மாதிரி கூப்பிட்றாங்க, என்னை மாட்டிட்டேன் போலீஸ்ட்டு, அப்படியாச்சு நான் வரேன் போன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் போகிறது. ஃபஸ்ட்டு ஒருத்தர் தான் லீட் பண்ணி போகிறது. போயிட்டு உள்ளே போய் சார் தப்பு பண்ணிட்டேன் சார், விட்டுருங்க சார், நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கரப்ஷனை ஏற்படுத்தி விட்டு அதற்கு பிறகு வெளியே வந்து எப்பா ஒரு 3 லட்சம் கொடுத்துருப்பா அப்படிங்கிறது. நான் அவ்வளோ முடியாதுன்னு சரி நான் பேசி பார்க்குறேன் இரு, உள்ளே போகிறது, சும்மா போய் வாழை காட்டுறது, பேசி பார்த்துட்டு வெளியே வர்றது. இப்போ ஒரு 2வது கொடுப்பா, எல்லாம் கஷ்டம்னு சொல்கிறாருப்பா, சரி ஓகேண்ணே 2 அரேஞ்ச்மெண்ட் கொடுப்பான். எதுக்குனால் அவன் செய்த தப்பை மறைக்க ஒன்று, இல்லைனால் இந்த மாதிரி பேரம் பேசி கரப்ஷனை ஏற்படுத்தி அங்கேருந்து வெளியே வருவதற்கு 2வது போகிறது. 2 லட்சத்தில் 1 லட்சத்தை உள்ள அமைக்கிறது. நேராக உள்ளே போகிறது. உள்ளே போயிட்டு சார் 1 லட்சம் கொடுத்தான், நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கோம், நாங்கள் ஒரு ஆளுக்கு 10,000 எடுத்துக்கிட்டோம், உங்களுக்கு 50,000 பிடிங்க சார் கொடுத்துரு. இதில் முட்டாள் யார் அப்படின்னால் அவனால் பாதிக்கப்படுறவன் இருப்பான் பாருங்க, இவன் தப்பு பண்ணியிருப்பான். ஆனால் பாதிக்கப்பட்டவன் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவனை பிடிச்சி சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த பாதிக்கப்பட்டவன் தான் இங்கே முட்டாள். இப்படி பல ஸ்டேஷன்களில் இந்த கட்ட பஞ்சாயத்து வேலையை உருவாக்குனதில் இவங்க மிக முக்கியமான காரணம். நான் ஏன் சொல்கிறேன் மக்களே, அம்பேத்கருடைய பெயரை சொல்லி அசிங்கப்படுத்துறதே நமக்கு அவ்வளோ வலிக்குது. அந்த மனுஷனுடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணால் இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல தப்பான விஷயங்களை பண்ணக்கூடிய எவனுக்கும் மனசே வராது. அவர் கொள்கைகளை வச்சுக்கிட்டு இன்றைக்கு அரசியல் செய்கிறார்களே தவிர யாரும் கொள்கைகளை ஃபாலோ பண்ணி முன்னேறதெல்லாம் கிடையவே கிடையாதுன்றது அடித்து சொல்ல முடியும் மக்களே. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். இதனையொட்டி திமுக தலைமையிலான தமிழக அரசுக்கும் சமூக வலைதள ஊடகங்களில் வன்மத்தை பரப்பி கொண்டிருப்பவர்களிடம் சில கேள்விகள். சரி, ஃபஸ்ட்டு கேள்வி, சென்னை மாநகரில் செம்பியம் காவல் நிலையத்திற்கு மிக அருகாமையிலேயே படுகொலை நடந்திருக்கிறது. இதை வைத்தே தமிழக சட்டம் ஒழுங்கு குறித்து கொலையாளிகளுக்கு எத்தகைய பயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். எனவே சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய இனியும் இப்படி ஒரு சம்பவம் நிகழாமல் இருப்பதற்கு என்ன செயல் திட்டம் உருவாக்கப் போகிறீர்கள்? இதை நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். அதாவது ஒரு காவல் நிலையத்துக்கு பக்கத்திலேயே கலாச்சாரம் விற்கிறதும், ஒரு காவல் நிலையத்துக்கு பக்கத்திலேயே கொலை நடக்கிறதும் அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு இடத்துல ஒரு காவல் நிலையம் பக்கத்திலேயே ஒரு கொலை நடந்திருக்கிறது அப்படிங்கிறதை நிச்சயமாக இந்த பாயிண்ட்டுக்கு வி அக்செப்ட் வித் பரஞ்சித். செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம் மக்களே. படுகொலை செய்ததாக ஒப்புக்கொண்டு சரணடைந்த கயவர்கள் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆற்காடு சுரேஷின் படுகொலைக்கு பழிவாங்கவே இதை செய்திருப்பதாக காவல்துறையினரும் அறிவித்திருக்கிறார்கள். சரணடைந்தவர்கள் சொல்வதையே வழிமொழிந்து இந்த வழக்கை முடித்துவிடவே காவல்துறையினர் ஆர்வம் காட்டுகிறார்கள். இதை திட்டமிட்டு ஏவியவர்கள் யார்? அவர்களை இயக்கியவர்கள் யார்? இதற்கு வேறு பின்னணி இல்லை என்கிற முடிவுக்கு காவல்துறை வந்துவிட்டதா? இதற்கு பின்னால் ஆருத்ரா இருக்கிறது என்பது குறித்த பார்வையில் காவல்துறையின் நிலைப்பாடு என்ன? பல செய்திகளை உலவ அனுமதித்து இதில் எது உண்மை எது பொய் என்று தெரியாத அளவு அலட்சியமாக இருப்பது ஏன்? ஊடகங்களும் இது குறித்து கேள்வி எழுப்ப மறுப்பது ஏன்? ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே. அதாவது ஆருத்ரா கம்பெனி இதற்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிற ரஞ்சித் குற்றச்சாட்டு வைக்கிறார் அப்படின்னால் அப்போ அந்த வழக்கில் A1 குற்றவாளியே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான். ஏனால் இதில் ஆருத்ரா, ஆற்காடு சுரேஷ், ஆம்ஸ்ட்ராங் 3 பேருக்கு நடுவில் ஒரு பிரச்சனை இருந்தது என்பது நமக்கு கிட்டத்தட்ட 10 மாதமாக தெரியும், 10 மாதத்துக்கு மேலே தெரியும். அதில்
ஆற்காடு சுரேஷ் வந்து எக்மோர் கோர்ட்டுக்கு ஒரு விசாரணைக்கு வந்து அப்பியர் ஆகிட்டு அதற்கு பிறகு அங்கிருந்து அவர் வந்து பட்டினப்பாக்கம் இருக்கக்கூடிய பீச்சுக்கு போகிறார். அந்த பீச்சில் அவரும் அவருடைய ஃப்ரெண்டான புளியந்தோப்பு மாதவனும் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் புளியந்தோப்பு மாதவனையும் ஆற்காடு சுரேஷையும் ஒரு வண்டியில் வந்து இறங்கி ஒரு 11 பேர் கொண்ட கும்பல் வந்து சரமாரியாக வெட்டினாங்க. அதில் ஆற்காடு சுரேஷுக்கு பலத்த காயம், அவர் இறந்து விட்டார். புளியந்தோப்பு மாதவன் வந்து இறக்காமல் ஹி வாஸ் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல். அவர் எங்கே வந்து அதுக்கு பிறகு இந்த 11 பேரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. இதில் ஒரு 2 தரப்பு விஷயங்கள் இருக்குது. இந்த 11 பேரும் சேர்ந்து அவங்க வந்து அவங்களே சரண்டர் ஆனாங்க அப்படிங்கிற ஒரு தரப்பும் ஒரு விஷயம் சொல்லப்படுகின்றது. அப்போது ரஞ்சித் அவர்கள் இந்த வழக்கில் வந்து போய் அவங்க சரண்டர் ஆன அந்த 9 பேர் தப்புன்னு சொன்னால், அப்போது ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கில் போய் சரண்டர் ஆன இந்த 11 பேர் தப்பு நம்ம எடுத்துக்க முடியுமா? அதற்கு பிறகு ஜான் 2024 அன்னைக்கு புளியந்தோப்பு மாதவன் வெளியே வராரு. அவரையும் வெட்டி கொள்கிறாங்க அவரையும். ஏனால் he becomes the eyewitness for the murder of ஆற்காடு சுரேஷ். இப்போ அந்த வழக்கில் வந்து ஐவிட்னஸே இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. 2 உயிர் போயிருக்கு. அவங்க 2 பேரும் உத்தமர்கள் கிடையாது, நம்ம அதை ஒத்துக்கிறோம். ஆற்காடு சுரேஷும் உத்தமர் இல்லை, புளியந்தோப்பு உத்தமர் கிடையாது. 2 பேருமே வந்து அக்யூஸ்டு. அவங்க மீது பல கொலை வழக்கு இருக்கின்றது. ஆற்காடு சுரேஷ் மீது 30 வழக்குக்கு மேலே இருக்கின்றது. அதை யாரும் மறுக்கவே இல்லை. இப்போது இந்த ஒரு வழக்கில் ஆற்காடு சுரேஷை கொன்றது யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் பார்த்திங்கன்னா, அங்கே அப்போ நடந்த அந்த சம்பவத்தில் எல்லாருக்குமே தெரியும். அப்பொழுது ஆருத்ரா நிறுவனத்திற்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் இந்த இறந்த ஆம்ஸ்டாங்க்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போது ஆருத்ரா நிறுவனம் தான் பணம் கொடுத்து ஆம்ஸ்டாங்கை கொல்லுவதற்கு ஆற்காடு சுரேஷின் தம்பியான ஆற்காடு பாலுவை ஏற்பாடு படுத்துச்சா அப்படிங்கிற சந்தேகத்தை ரஞ்சித் முன்வைத்தாரேயானால், அப்போது ஆருத்ரா நிறுவனத்தில் இந்த பிரச்சனை, அதாவது ஆருத்ரா நிறுவனத்துக்கு எதிராக ஆற்காடு சுரேஷ் இருந்ததுனால தான் ஆம்ஸ்ட்ராங் ஆற்காடு சுரேஷை கொன்னார் ஆளை வச்சு அப்படிங்கிறது கன்ஃபார்மா? ஏன்னால் அந்த வழக்கில் இப்போதைக்கு நோ ஐ விட்னஸ். 2 பேரும் கொண்டாங்க. ஆருத்ரா நிறுவனம் தான் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சொல்வது உண்மையாக இருக்குமே ஆனால், அப்போது ஆற்காடு சுரேஷையும் புளியந்தோப்பு மாதவனையும் கொன்னது ஆம்ஸ்டாங் டீம் தானே? அது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இப்போதைக்கு அந்த கேஸஸ் ஓப்பன் கேஸ் மக்கள், பிகாஸ் நோ ஐவிட்னஸ் அந்த ஒரு ஆளையும் கொண்டாங்க. அப்போ அந்த வழக்கை நீங்கள் ஒத்துக்கொள்வது உண்மையாக இருக்குமே ஆனால் இந்த வழக்கை ஒத்துக்கலாம். அப்போ அதை நீங்கள் இதை ஒத்துக்க முடியாது. ரஞ்சித் அவர்கள் ஒரு விஷயத்தை பற்றி பேசும் பொழுது எவ்வளவு என்ன சொல்கிறதுனா லூப் ஹோல்ஸ் வச்சு பேசுகிறேன் நீங்கள் பார்த்துக்க முடியுது மக்களே. அது இன்னொரு விஷயம் சொல்லலாம். ஒரு சரண்டர் ஆகிட்டாங்க ஒரு கொலை கேஸ்லன்னா உடனே அப்படியே விட்டுருவாங்களா போலீஸு? ஏன் நீங்கள் உங்கள் ஆளுங்கிட்ட வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து கேட்டு கேள்விப்பட்டதே கிடையாதா? இது நோண்ட மாட்டாங்களா போலீஸு? விசாரிக்க மாட்டாங்களா போலீஸ் இந்த விஷயத்தை பற்றி? எப்படி அவங்க இன்வெஸ்டிகேஷன் வெளியே சொல்லுவாங்க? இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது கோர்ட்டுக்கு மட்டும் சொன்னால் போதுமானது. ஏன் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கின்றது இல்லை? இவ்வளோ கேள்வி இருக்கா இல்லையா மக்கள் இந்த இடத்துல? இப்போ என்னென்னால் இந்த இடத்துல என்ன அவங்க கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்கிறோம். என்னால் ஆருத்ரா நிறுவனம் இஸ் கனெக்டட் வித் பிஜேபி. ஸோ பிஜேபி தான் இதற்கு பின்னால் இருந்தது அப்படின்னு கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க பாருங்கள். அடுத்து என்ன பேசுவாங்கன்னால் ஆதிக்க சாதி, ஒடுக்கப்பட்ட சாதியும் பேசிகிட்டு இருப்பாங்க பாருங்கள். இப்போ அதுவும் வரப்போகுது பாருங்கள். நான் இப்போ சொல்கிறேன், வரப்போகுது பாருங்கள். அது பாயிண்ட் நம்பர் 3. சமீப காலமாக தலித் மக்களுக்கும் தலித் தலைவர்களுக்கும் இருக்கும் அச்சுறுத்தலை அரசு எப்பொழுது கவனிக்கப் போகிறது? அவர்களின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்யப் போகிறது? தலைநகரில் தலித் மக்களின் பாதுகாப்பு அரணாக விளங்கிய மாபெரும் தலைவரையே மிக சுலபமாக கொல்லக்கூடிய சூழலை இந்த அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது என்றால், தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கிராம நகரங்களை நினைக்கும் பொழுது அச்சம் ஏற்படுகிறது. இந்த பதற்றத்தையும் அச்சுறுத்தலையும் களைய தமிழக அரசிடம் என்ன திட்டம் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த வேண்டும். 2 விஷயத்தில் நான் ஒன்றுத்தில் மறுக்கிற மக்களை, இன்னொன்றுத்தில் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு தலைநகரில் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு கொலையை ஈஸியாக வந்து ஒருத்தவங்க ஒரு டீம் பண்ணிட்டு போகுது அப்படின்னால் அது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம். அதில் மாற்று கருத்து கிடையாது. இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளை வந்து ஒருத்தவங்க கொண்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? நான் இவ்வளோ பெரிய ஆளை நான் பார்க்குறேன். நடி பார்க்குறனால் இவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கக்கூடிய ஆளாக நான் பார்க்குறேன். ஆம்ஸ்ட்ராங்கை சுற்றி எப்பவுமே வந்து ஒரு 50 பேர் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுடைய வீட்டு வேலைக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு 50 பேர் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஆம்ஸ்ட்ராங் என்கின்ற ஒரு நபரை சுற்றி இருக்கிறார்னால் அந்த நபரை நோட்டம் விட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது
நாம் அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது அப்போ சராசரி மனுஷன் எப்படி கொன்ற முடியுங்க அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் இருக்கின்றது. நாம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் ஃபஸ்ட் சொன்ன வார்த்தை இருக்குது பாருங்கள், அதை அக்செப்டே பண்ணிக்க முடியாது. தலித் மக்களுக்கும் தலித் தலைவர்களுக்கும் இருக்கும் அச்சுறுத்தலை என்ன இது அபத்தமான ஒரு வாதமாக இருக்கின்றது. மக்களே நமக்கு லிஸ்ட்டு கேட்கலாம். ரஞ்சித்துக்கிட்ட கடந்த 2.5 வருஷமாக எத்தனை தலித் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆர் தலித் தலைவர்கள். இப்போது இது தலித் தலைவர்னு சொல்லக்கூடிய இந்த ஆம்ஸ்ட்ராங்கை கொன்னது யார் அப்படின்றது ஆர்காட் சுரேஷ் தம்பி ஆர்காட் பாலுன்னு சொல்லி சரண்டராயிருக்கார். இப்போது அவர் தான் கொன்றிருக்காருனால் இது 2 கேங்க்கு நடுவில் நடந்த பிரச்சனையா இல்லை இது பொலிட்டிக்கல் பிரச்சனையா? அதாவது ஆம்ஸ்ட்ராங் என்கிற நபர் பெரிய பெரிய கட்சிகளுக்கு மிகப்பெரிய இடையூறாக இருந்துட்டார், அதனால் அவர் ஸ்கெட்சு போட்டு கொண்டாங்கன்ற மாதிரி நடந்திருக்கான்னு இந்த விஷயம். எப்படி இந்த விஷயத்தை அவங்க ஜாதி ரீதியாக கனெக்ட் பண்ணுறாங்கன்றத நீங்கள் பாருங்கள் மக்களே. ஒன்று சொல்லிக்க விரும்புகிற மக்களே, ரஞ்சித் மாதிரி நபர்கள் எல்லாம் எப்பா தலித் சமூகத்து சின்ன பசங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா. சென்னை மாதிரியான இடங்களில் ஜாதி என்பது சத்தியமாக கிடையாது, அடித்து சொல்ல முடியும். மக்களே நான் கேட்குற மக்களே, உங்களுக்கு பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மெரினா பீச் எடுத்துக்கங்க. மெரினா பீச் எல்லோரும் போயிருப்பீங்க, இந்த வீடியோ பார்க்க நிறைய பேர் போயிருப்பீங்க மெரினா பீச்சுக்கு. மெரினா பீச்சில் அங்கே சுண்டல் விற்கிறவங்க, மாங்காய் பத்தை விற்கிறவங்க, தண்ணி விற்கிறவங்க, பஜ்ஜி விற்கிறவங்க என்ன செய்ய உங்களுக்கு தெரியுமா மக்களே? இல்லை ஜாதி கேட்டு வாங்கி நீங்கள் சாப்பிட்றீங்களா? மெரினா பீச்சில் ஃபிஷ்ஷு விற்றுட்ருப்பாங்க, மீனை பொறிச்சு விற்றுட்ருப்பாங்க. அந்த பொறிச்சு விற்கிற நபர் என்ன ஜாதின்னு கேட்டால் நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க? சத்தியமாக கிடையாது. சென்னையில் பிழைக்க வர எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அந்த பிழைக்க வர மக்கள் அவங்களோட பசி ஆற்றுறதுக்கு அவங்க ஃபஸ்ட்டு இந்த சென்னைக்கு உள்ளே வந்துட்டாங்கனால் அவங்களுடைய காலை மாலை இரவு 3 வேளையும் பசி ஆற்றுவது என்பது ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த கையேந்தி பவன் தான். ரோடு கடைன்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்டு கடையில் நீங்கள் நார்த் சென்னை பக்கம் போகிறீங்க, அங்கே போய் ரோடு கடையில் சாப்பிட்றீங்க. ஏன் நீங்கள் பட்டினப்பாக்கம் பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க மக்களே, பட்டினப்பாக்கம் அந்த மீன் வாங்க போனால் தெரியும், மீன் இந்த பக்கம் மீன் இந்த பக்கம் சாப்பிட இருப்பாங்க. அப்போது அங்கெல்லாம் உட்காந்து சாப்பிடக்கூடிய நபர்கள், அதாவது சென்னைக்கு பிழைக்க வந்த நபர்கள் அங்கே உட்காந்து சாப்பிடுவாங்க. இப்படி சாப்பிட்றப்போ என்ன ஜாதிக்காரன்னு கேட்டால் சாப்பிட்றாங்க. எப்படி ஜாதியை இங்கே திணிக்கிறாங்கன்றதை பார்த்துக்கங்க மக்களே. சென்னைக்குள்ளே ஜாதி என்பது யாரும் பார்ப்பது கிடையாது. பிழைக்க வந்திருக்க ஊர் இந்த ஊர். இந்த ஊரில் பசி யாத்திரை எல்லாமே நல்ல ஜாதிக்காரங்க தான். ரோடுகளில் போவாங்க நிறைய பேர், நான் பார்த்துருக்கேன் மக்களே. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் போயிருக்கேன், நான் கண்ணால் பார்த்துருக்கேன். உட்காந்து ரோடுக்கு சாப்பிடுவாங்க. ரோட்டு கடையில் சாப்பிட்டுட்டு அவனுக்கு அக்கா கையில் காசு இல்லைக்கா நான் அப்புறம் கொடுத்துறேங்கான்னு சொல்லிட்டு போவான். சரிப்பா அப்புறம் கொடுப்பான்பாங்க. அப்போது இவன் சாப்பிட்ட இடத்துல என்ன ஜாதின்னு கேட்டால் சாப்பிட்டான், இல்லை அவங்க என்ன ஜாதி கேட்டால் விட்டாங்க. அவங்க எப்படி இப்படி ஒரு வன்மமான வார்த்தை கக்குறாருன்றதை நீங்கள் பார்த்துங்க மக்களே. சென்னைக்குள்ளே ஜாதி என்பதை யாரும் பார்ப்பது கிடையாது. ஊர் நாடுகளில், அதாவது கிராமங்களில் இருக்கலாம், ஆனால் சென்னைக்குள்ளே ஜாதி பார்த்து யாரும் பழகுவதும் கிடையாது, யாரும் பேசுவதும் கிடையாது. இந்த மாதிரி ஜாதி கலவரம் சில நடந்த கட்ட முடியுமா அவரால்? சென்னைக்குள்ளே இஸ் எனி கம்யூனல் ரைட்ஸ் ஹேப்பன் பிஃபோர்? ஐ திங்க் நாட். ஒரு கம்யூனல் ரைட் நடக்காத ஒரு ஊரில் இப்படி ஒரு ஜாதியை உசுப்பேத்தி போட்டிருக்காருன்னா அது எவ்வளோ தப்பான ஒரு பதிவுன்றது நீங்கள் பார்க்க வேண்டும் மக்களே. இவங்க மட்டும்தான், ரஞ்சித் நபர்கள் மட்டும்தான். எப்போ நல்லா புரிஞ்சுக்குங்கப்பா தலித் சமூகத்து மக்களே, சின்ன பசங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களை பிரித்து ஆள்வது தான் ரஞ்சித்துடைய நோக்கம். நான் பார்த்துக்கிறேங்க, நான் நல்லாவே பார்க்குறேன். ரஞ்சித்துக்கு அவர் படம் ஓடணும், அவர் எல்லோரும் பெருசாக பார்க்கணும் அப்படின்னால் அவர் தலித் சமூகத்தை ஒடுக்கப்பட்டாங்க, தலித் சாதி ஒடுக்கப்பட்டுருச்சுன்னு உங்களை பிரித்து அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள்லாம் மிங்கிள் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறத உணர்ந்துட்டீங்கனால் அவர்களுக்கு பிழைப்பு கிடையாது. நீங்கள் ஒடுக்கப்பட்டீங்கன்னு சொல்லி 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 எனக்கு புரியல, எங்கே ஒடுக்கப்பட்டீங்க நீங்கள்? எனக்கு சுத்தமாக புரியல. பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்க ஜாதி பார்க்குறாங்களா? சென்னைக்குள்ள நான் பார்க்குறாங்களா? இல்லை ஜாதி கயிறு கட்டுறீங்களா பள்ளிக்கூடத்துக்குள்ளே? எனி அஃபிஷியல் பிளேசஸில், ஆஃபீஸில் பார்க்குறாங்களா? உங்களுடைய பிஹேவியரும் உங்களுடைய நட்பு வட்டாரங்களும் மட்டும்தான் அதை பிரித்து உங்களை காட்டுகிறது. மற்றபடி சராசரி மக்கள் யாருமே ஜாதி பார்ப்பது கிடையாது. நீங்கள் நட்பு வட்டாரத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு தப்பான செயலை செய்கிறீங்க, ஒரு கொலை பண்ண போகிறீங்க,
இல்லை ஒரு அசால்ட் பண்ண போகிறீங்கனால் உங்களோட பிரிந்து வந்து விடுவார்கள். ஏனென்றால் நம்ம ஏன் பிரச்சனை மாட்டிக்கணும்பான்னு. தட் ஷோஸ் யுவர் கேரக்டர், நாட் யுவர் பிளடி கேஸ்ட். ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களை பிரித்து ஆள்கிறார்கள். உங்களை பிரித்து ஆண்டால் மட்டும்தான் இவங்க வந்து சௌரியமாக இருக்க முடியும், இவங்க வளர முடியும், சம்பாதிக்க முடியும், துட்டு பார்க்க முடியும். தே லிவ் அ பிளடி ஹாப்பி அண்ட் ரிச் லைஃப் பா. நீங்கள் அப்படி கிடையாது. முதல்ல அந்த மைண்ட் செட்டில் வெளியே வாங்க. இன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங்கின் இறப்பு என்பது அவர் ஒருவரின் இறப்பு அவர் கொல்லப்பட்டதில் ஆழ்ந்த இரங்கல் மனசார சொல்கிறோம். ஆனால் இதோட உங்களுடைய ஜாதி டெம்ப்ளேட்டை மேலே தூக்கி போட்டு வாங்கப்பா. மிங்கிள் வித் பீப்புள், ஹேவ் சம் குட் கனெக்ஷன்ஸ், நல்லா படி. அந்த புல்லிங்கோ ஹேர் ஸ்டைலை மேலே மாற்று. அந்த புல்லிங்கோ ஹேர் ஸ்டைலு, அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டு வெளியே வந்து மக்களோட பழகி யூ பிஹேவ் டீசென்ட்லி. நான் கேட்குற மக்களே, ஐ கீப் அ ஓப்பன் சேலஞ்சியர். புல்லிங்கோ ஹேர் ஸ்டைலு ரஞ்சித் வைப்பாரா? அவருக்கு தெரியும் அதை வைத்தால் யாரும் மதிக்க மாட்டாங்கன்ற அவருக்கு தெரியும். உன்னையா வைக்க சொல்கிறாரு, இல்லை உன்னையா வச்சுக்கன்னு விட்றாரு. ஏனால் நீ இதை வச்சுக்கிட்டு தெரிஞ்சால் மட்டும்தான் இவர் அரசியல் பண்ண முடியும். இந்த புல்லிங்கோ ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறது, இந்த கால் கடக்க இந்த இது கீழே ஃபூட்டுக்கு மேலே வந்து பேண்ட்டு போட்டுக்கிறது, இதெல்லாம் நீ முதல்ல மாற்றினா மட்டும்தான். ஃபஸ்ட் யூ ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் ட்ரக்ஸு. அது இதுவரை அவர் பேசியிருக்காரா? நார்த் சென்னையில் ட்ரக்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கிறது, மறுக்க முடியாத உண்மை. எத்தனை சின்ன பசங்க ட்ரக்ஸுக்கு வீணாக போகிறானுங்க நார்த் சென்னையில். அந்த ட்ரக்ஸு அடுத்து அதை எடுத்துக்கிறான், அது என்ன சொல்லுதுன்றதை கேட்குறான், அடுத்து வாங்க காசு இல்லை, வழிப்பறை ஈடுபடுறான், கேஸ் ஆகுது அவன் மேலே. இருந்து வெளியே கூட்டு வர எதாவது பண்ணியிருக்காரா? ரஞ்சித் அவர் சம்பாதித்த இவ்வளவு பணத்தை எத்தனை பேருக்கு எடுத்து கொடுத்துருக்காரு? அவர் வீடு எங்கே இருக்குது? அவர் பங்களா வீடா குடிசை வீடா? சின்ன வீடா பெரிய வீடா? அவர் பெரிய வீடு தான் வச்சுருக்காரு. ஹி ஹேஸ் அன் ஜாகுவார் கார். ஆமாவா இல்லையா மக்களே? அப்போ அவருக்கு தெரியுது இந்த சமுதாயத்தில் இப்படி இருந்தால் மட்டும், வெளியே வந்து வாழ்ந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழ முடியும் தெரியுது. நீ ஏன் அப்படி இருக்கிற? ஆம்ஸ்ட்ராங்கோட இறப்போடு நீ இந்த புல்லிங்கோ ஹேர் ஸ்டைலு, இந்த ஒரு கஞ்சா, இந்த ட்ரக்ஸு, இந்த கேங்கு, இதெல்லாம் தூக்கி போட்டு வெளியே வந்து சமுதாயத்தில் மிங்கிளாகி படித்து உத்தியோகத்தை பார்க்குற வழி பாருங்கள் நடே. இல்லை நீங்கள் வீணாதாண்டா போவீங்க. உங்களை வைத்து வியாபாரம் செய்கிறார்கள். யூ ஆர் பிளடி எ கமாடிட்டி. யூ ஆர் நாட் பீன் கால்ட் அஸ் எ காமன் மேன். யூ ஆர் பிளடி எ கமாடிட்டி ஃபார் திஸ் பீப்புள். ஒன்று வச்சு நல்லா வியாபாரம் பண்ணுறாங்கன்றதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன் மக்களே. கொலை நடந்திருப்பது என்பது லா அண்ட் ஆர்டர் சம்மந்தமாக வருத்தமான விஷயம். அதில் யாரும் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஒரு உயிர் போயிருக்கு, ஆம்ஸ்ட்ராங்கும் உயிர் தான், உயிர் போயிருக்கு, அதில் யாரும் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் இதை ஜாதி ரீதியாக கொண்டு போய் காட்டுறதுன்றது இருக்கிறதே கேவலமான விஷயம். ரஞ்சித் மாதிரி நபர்கள் இப்போ அடுத்த ஒரு வார்த்தை பேசிட்டு இருக்காங்க, அண்ணா இதான் நாங்கள் வழி நடத்தி கொண்டு போகணும்னு பேசிட்டு இருக்காங்க ரஞ்சித்தை பார்த்து. ஸோ ஹீ மே பிகம் தி நெக்ஸ்ட் ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் பிஎஸ்பி பொழுது வழங்கிரும். 4th பாயிண்ட் மக்களே, பெரம்பூரில் அண்ணனது உடலை அடக்கம் செய்யக்கூடாது என திட்டமிட்டே தடுக்கப்பட்டதாக தெரிகிறது. எப்படா தெரியும்? இது கோர்ட் ஆர்டரு. பெரம்பூரில் உங்கள் அண்ணன் கட்டின வீடு எம்பூட்டு கொண்டு வீடு, எவ்வளோ குட்டி தெரு, அங்கே டிராஃபிக் ஜாம் ஏற்படாது? ஒரு சென்ஸ் வேண்டாம்? எப்படி தப்பாக திரிக்கிறாங்கன்றதை பாருங்கள். இதையும் இந்த மக்கள் முட்டாள்தனமாக மீட்டிருப்பாங்கன்றது தான் இங்கே வேதனையான விஷயம் மக்களே. கிட்டத்தட்ட 2 நாட்கள் நிகழ்த்தப்பட்ட நாடகத்தின் முடிவில் விருப்பமில்லாமல் சென்னைக்கு வெளியே புறநகர் கிராம புத்தூர் பகுதியில் அடக்கம் செய்ய நிர்பந்திக்கப்படல. இது வந்து இப்போ கேட்குற மக்கள் அடுத்த ஒரு கேவலமான விஷயம் நான் வைக்கிறேன். இதில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பல பேரை படிக்க வச்சார், பல அட்வொகேட் இருக்கிறாங்க, பல வக்கீல் இருக்காங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்களே. ஏன் இந்த ஒரு ஆர்டரை எந்த வக்கீலாவது மதிக்க மாட்டேங்கிறாங்க? இது கோர்ட் கொடுத்த ஆர்டர் தானே, ஹைகோர்ட் ஆர்டர் தானே. ஏன் ரஞ்சித் விமர்சித்து பேசிகிட்டு இருக்காரு? எப்படி நிர்பந்திக்கப்பட்டோன்ற வார்த்தை உபயோகப்படுத்துகிறாரு? எப்படி நிர்பந்திக்கப்பட்டிருக்கீங்க நீங்கள்? யூ ஆர்கியூட் ஃப்ரம் யுவர் ஓன். அவருக்கு கிட்டத்தட்ட எத்தனை பேர் படிக்க வச்சுக்கான்னு சொல்கிறீங்க? அத்தனை பேர் கோர்ட்டுக்கு போயிருக்கலாம்ல, ஆர்கியூ பண்ணியிருக்கலாம்ல, உங்கள் வாதத்தை முன் வச்சுருப்பீங்கல்ல. வாதத்தை கிட்டத்தட்ட தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லை. திஸ் இஸ் இந்தியா, இட்ஸ் அன் அப்பீல் சிஸ்டம். சுப்ரீம் கோர்ட் போயிருக்கலாம்ல, நீங்கள் ஏன் போகலை? எப்படி மாற்றுறாங்க பாருங்கள் மக்களே ரஞ்சித் நாட்கள்லாம். திமுக அரசிடம் அதிகாரம் இருந்தும் எப்படி அதிகாரம் இருக்கும்? திமுக அரசிடம்
இந்த கேஸ் நடந்தப்போ அரசு மரியாதை கேட்குறாங்க. அரசு மரியாதை கேட்குறப்போ இந்த அரசு மரியாதை என்பதை அரசு தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்லிட்டு இந்த கேஸை முடிக்க போனப்போ வந்து பிபி சொல்கிறாரு, இந்த கேஸை முடிச்சிடாதீங்க, இதை முடிச்சிட்டிங்கனால் கேஸை டிஸ்போஸ் பண்ணிட்டா அரசு கெட்ட பேர் வரும்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு பிபி வந்து கன்சர்னாக பார்த்த ஒரு வழக்கு. இந்த வழக்கு எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்கன்றதை பார்த்துக்கோங்க. திமுக அரசிடம் அதிகாரம் இருந்தும் நீதிமன்றத்தை நாடச் செய்து அதில் சட்டம் ஒழுங்கு முறைக்குள் இந்த பகுதி அடங்காது என்று அவர் வாழ்ந்த பெரம்பூரில் அவர் உடலை அடக்கம் செய்ய விடாமல் மிகப்பெரிய வஞ்சக செயலை செய்திருக்கிறது இந்த அரசு. உண்மையிலேயே உங்களுக்கு தலித் மக்கள் மீதும் தலித் தலைவர்கள் மீதும் அக்கறை இருக்கிறதா என்கிற கேள்வி எழவே செய்யும். தலித் தலைவர் இதை வந்து ஆம்ஸ்ட்ராங்னு யாருப்பா நீங்களே முத்திரை குத்தி பேசுறீங்க. அப்போ அம்பேத்கர் என்னப்பா சொல்லுவீங்க நீங்கள்? அப்போ அம்பேத்கர் தலித்தர் கிடையாது. அப்போது எப்படி வந்து இவங்க தலையை திரிக்கிறாங்கன்றது நமக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்கின்றது மக்களே. அவர் பெரம்பூரில் வாழ்ந்தார், சரி, அங்கேயே தான் வைக்கணும்னு எதாவது அவசியம் இருக்கா? கோர்ட் தெளிவாக சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே உள்ள இடத்துல மட்டும்தான் வைக்க முடியுது. ஏன்னால் கூட்டம் அலைமோதி வந்து விட்டால் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஏற்பட்டுரும், கூட்ட நெரிசல் ஏற்பட்டுரும். சப்போஸ் கலவரம் ஏற்பட்டுச்சுனால் கடைகளை உடைத்து விடுவார்கள். இவ்வளவு சிக்கல் இருக்குன்றத கோர்ட்டில் வந்து அலசி ஆராய்ச்சி விரிவாக பேசினாங்க. அப்போது கவர்மெண்ட்டை கேட்டப்போ கவர்மெண்ட் சொன்னாங்க 2000 சதுரடி வரைக்கும் நாங்கள் தரோங்கிறாங்க. ஐ திங்க் ஐம் நாட் ராங். 2000மா 4000மான்ற சரி ஞாபகம் இல்லை. அவ்வளோ வந்து கவர்மெண்ட்டு இலவசமாக தரேன், ஆனால் அங்கே தர முடியாது. ஏன்னா அங்கே வந்து அவ்வளோ பெரிய ஸ்கொயர் ஃபீட் இடம் அரசு நிலம் கிடையாதுன்ட்டாங்க. வெளியே கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. இப்போ வெளியே தான் கொடுக்க முடியும். அப்படிங்கிறப்போ இவர்கள் அவ்வளோ தொலைவாக முடியாதுன்னு ஒரு ஆர்குமெண்ட் முன் வச்சாங்க. அதற்கு பிறகு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய உறவினருக்கு சொந்தமான ஒரு நிலத்தில் தான் அந்த ஒரு அடக்கம் பண்ணப்பட்டது. இதில் எங்கே இருந்து உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுருச்சு? சரி, இப்போ பெரம்பூரில் பிரச்சனை நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சிம்பிள் மக்களே, பெரம்பூரில் புதைச்சிருந்தா அதை வச்சு அரசியல் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. வேறு எதுவுமே இல்லை. நான் ரீசெண்டாக ஒரு விஷயம் பார்த்தேன். அதாவது கருணாநிதி அவர்களை வந்து பீச்சில் புதைச்சாங்க. அப்போது இத்தனை தலித் மக்கள் தலைவரான ஆம்ஸ்ட்ராங்கை ஏன் பீச்சில் புதைக்க விடலை அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்டிருக்கான். இருக்கிறதுலே கேவலமான ஒரு விவாதம். கருணாநிதி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், அண்ணா முன்னாள் முதலமைச்சர். முன்னாள் முதலமைச்சர்கள்லாம் வச்சுருக்கக்கூடிய அந்த இடத்துல ஹி இஸ் நாட் ஈவன் அன் எம்எல்ஏ. எப்படி அவரை புதைக்க விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்களாம்? இப்போ இவங்களே ஹைப் கலப்பி விட்டுக்கிட்டு எப்படி அரசியல் பண்ணுறாங்கன்ற பார்த்துக்குங்க மக்களே. இந்த வீடியோட லாஸ்ட்டில் ஆம்ஸ்ட்ராங் ஒன்றும் உத்தமர் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நான் சொல்கிறேன் மக்களே. 5th பாயிண்ட், திமுக அரசு ஆட்சியில் அமரமிக முக்கிய காரணமாக அமைந்தது கணிசமான தலித் மக்களின் வாக்குகள் என்பது வரலாறு. உங்கள் ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தது தலித்துக்கள் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? எப்படி மேட்ரானுங்க பாருங்கள். அல்லது அறிந்தும் அக்கறையின்றி இருக்கிறீர்களா? உங்களை ஆட்சியில் அமர்த்தவே என் வாக்கையும் செலுத்தினேன். அந்த ஆதங்கத்திலேயே இந்த கேள்விகளை முன்வைக்கிறேன். வெறும் வாக்குக்கு மட்டும் நான் சமூக நீதியா? ஏப்பா, உங்கள் ஆம்ஸ்ட்ராங் வந்து திமுக வேணாங்கிறாரு, நீ திமுகவுக்கு ஓட்டு போட்டங்கிற, இன்னும் உன் கதை முதல்ல. அப்போ நீ ஆம்ஸ்ட்ராங்கை மதிக்கலையா, இல்லை ஆம்ஸ்ட்ராங்கை நம்பலையா? ஏன்னால் ஆம்ஸ்ட்ராங் சொல்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா மக்களே, திமுக வேண்டாம், அதிமுக வேணாங்கிறாரு. அப்போது நீ எப்படி திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்க முடியும்? அப்போது நீ தப்பாக இருக்கியா, இல்லை நீ பொய் சொல்கிறியா, இல்லை ஆம்ஸ்ட்ராங்கை நம்பலையா, இல்லை ஆம்ஸ்ட்ராங் சொல்கிற விஷயத்தை நீ ஏற்றுக்கலையா? இப்போது ஆம்ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நீ பேசுகிற மாதிரி காமிக்கிற அப்படின்னால் அப்போது ஆம்ஸ்ட்ராங்க்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை உனக்கு வளைக்க நீ எதிர்பார்க்குறியா? இவ்வளவுக்கு நம்ம முன்வைக்கிறோம் மக்களே. பாரஞ்சித்துக்கு பதில் கூட்டமாக பார்க்கலாம். 6வது பாயிண்ட், அண்ணனின் படுகொலையொட்டி எழுந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கையாள தெரியாமல் மாற்றுக்கதையை வலைதளங்களில் உருவாக்கி கொண்டிருந்தார்கள் வலைதள சமூக நீதி காவலர்களும் சில ஊடகங்களும். அவரே ஒரு ரவுடியை கொள்வது எப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்க முடியும்? கட்ட பஞ்சாயத்து செய்பவர் என பல குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர் என ஆளாலும் தீர்ப்பு எழுதி கொண்டிருக்கிறார்கள். கொலை நடந்த நடுக்கம் குறைவதற்கு முன்பே இத்தகைய கருத்து வாக்குகளை பேசுவதற்கு பின்னே இருப்பது யார்? என்ன? எதுவும் பின்னாடி கிடையாது. இதனுடைய வாழ்க்கை வரலாறு பின்னாடி இருக்க மக்களே. நான் சொல்ல வேண்டிய விஷயம் சொல்கிறேன் மக்களே. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், இந்த ஆம்ஸ்ட்ராங் என்பவர் ஒரு மிகப்பெரிய தியாகியோ அண்ணல் அம்பேத்கரோட கசின் பிரதரோ கிடையாது.
ஃபஸ்ட்டு அதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர் வந்து அந்த ஊரில் பிறந்திருக்காரு. அந்த ஊரில் 12th முடிச்சுட்டு நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜில் போயிட்டு ஒரு டிகிரி படிக்கிறார். டிகிரி படித்ததுக்கப்புறம் பேங்க்கோடைய கிளர்க்கு வேலையில் போய் சேர்றார். ஸோ கிளர்க்கு வேலை இவர் இருக்கிறாரு. இவர் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒரு சேட்டு ஒருத்தர் இருக்கார். இவர் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அந்த சேட்டுக்காக கொலையை ஆம்ஸ்ட்ராங் பண்ணார் அப்படிங்கிறது வரலாறு. நீங்கள் எந்த ஒரு மூத்த பத்திரிகையும் கேட்டு பாருங்கள். ஆம்ஸ்ட்ராங் கூட இருந்த சேட்டு ஃப்ரெண்டுக்காக முதல் கொலையை செய்தார் இல்லையான்னு கேட்டு பாருங்கள் மக்களே. கொலை பண்ணுறாரு. கொலை பண்ணதுக்கு அப்புறம்தான் இவருக்கு இந்த ரவுடின்ற அந்தஸ்து வருது. வந்ததுக்கு பிறகு போய் லா காலேஜ் போய் படிக்கிறாரு. படித்து முடித்ததுக்கப்புறம் அவர் வந்து ஒரு டீம் அப்படியே ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்படி தான் உருவான. இவர் வந்து பான் சில்வர் ஸ்பூன்லாம் கிடையாது. இவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ சொத்து எப்படி வந்துச்சு அவருக்கு? இந்த கேள்வி பதில் சொல்லி அவனை நினச்சி பதில் சொல்லணும். ஆம்ஸ்ட்ராங்குக்கு இத்தனை பேரை படிக்க வைக்க பணம் எங்கேருந்து வந்தது? இந்த சொத்து எங்கேருந்து வந்துச்சு? இந்த கார் எங்கேருந்து வந்துச்சு? 20 லட்சம் ரூபாய் கொடுத்து பிஸ்டல் வாங்கியிருக்காரு. அந்த காசு எங்கேருந்து வந்துச்சு? அப்போ இதெல்லாம் எங்கேருந்து கொட்டுது அவர் காசு? கடை பஞ்சாயத்து பண்ணல, ரவுடிசம் பண்ணல, எதுவுமே பண்ணலையா? மக்களே, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அம்பேத்கர் லா காலேஜில் நடந்த ஒரு மிகப்பெரிய கலவரம். அந்த கலவரத்தில் வந்து பல லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அடித்து மண்டையை உடச்சிட்டாங்க. போலீஸ் வேடிக்கை பார்த்தது. இந்த ஒரு கலவரத்தை ஏற்படுத்தியது யார் அப்படிங்கிற கேஸ் இன்ன வரைக்கும் முடியல. அந்த கலவரத்தை ஏற்படுத்தி யார் தெரியுங்களா? ஸோ கால்டு இந்த அம்பேத்கரின் கசின் பிரதர் தான், ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான். இல்லைன்னு மறுக்கவே முடியாது. இதனை நீங்கள் யூ கேன் ஆஸ்க் வித் எனி சீனியர் ஜேர்னலிஸ்ட். அவங்க உண்மையை உடச்சி பேசுவாங்க. அந்த இன்ஃபேக்ட் அந்த சமயத்தில் இன்னொன்று சொல்லிடுற மக்களே, செல்வப்பிரதை என்னை பேசிகிட்டு இருக்காரு. அண்ணாமலை அவர்கள் வந்து என்னை ஹிஸ்ட்ரி ஷீட்டுன்னு சொல்கிறாரு, எப்படின்னு சொல்லுங்க பார்க்க கேட்டிருக்காரு. செல்வப்பிரந்தகை வந்து முதல்ல விசிகையில் இருக்கார். விசிகையில் செட் ஆகலை. அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. கிளம்பி வந்துட்டு கிருஷ்ணசாமிகிட்ட போய் சேர்றார். கிருஷ்ணசாமியோட கட்சியில் போய் சேர்ந்துட்டு அங்கே கொஞ்ச நாள் இருக்கார். அங்கேயும் செட் ஆகலை. அங்கேருந்து கிளம்பி போயிட்டு ஆம்ஸ்ட்ராங் கிட்ட போய் சேர்றார். அப்போ பிஎஸ்பி சேர்ந்த சமயத்தில் அப்போது அவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து மாநில தலைவர், செல்வப்பிரந்தை செயலாளராக இருக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் வந்து ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்படுகின்றது. இந்த கலவரத்தில் மிக முக்கிய பங்கு வகித்தது ஆம்ஸ்ட்ராங் சேர்ந்த ஆட்கள். இதற்கு செல்வப்பிரந்தை சம்பந்தமே இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். செல்வப்பிரந்தகையை அங்கேயும் செட் ஆகலை. அப்புறம் அங்கே காங்கிரஸ் போனார். இதுதான் அவருடைய வரலாறு. ஸோ செல்வப்பெருந்தகையும் இதில் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பூவை மூர்த்தியை போய் சேர்ந்தார் செல்வப்பெருந்தகை. அதுவும் செட் ஆகலை. தென் டு காங்கிரஸ். இதனால நமக்கு தெரியாது. ஸோ இதுதான் அவருடைய வரலாறு. ஸோ அந்த கலவரம் ஏற்பட்ட சமயத்தில் ஆம்ஸ்ட்ராங்க்கும் செல்வப்பெருந்தகைக்கும் அங்கே அந்த கலவரத்தில் மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படிங்கிறது அப்போ இருந்த எல்லா பத்திரிகையாளருக்கும் தெரியும். இன்றைக்கு அவர் இல்லைன்னு மறுக்கிறாரு. அதை மறுப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. நிச்சயமாக அவருக்கு பங்கு இருக்கிறது. ஏன்னா இல்லைன்னு நாங்கள் மறுக்க முடியாது மக்களை. அடுத்தது 7வது பாயிண்ட். அடுத்து வந்துட்டாங்க பாருங்கள், ஃபைனல் பாயிண்ட். ஆதிக்க வர்க்கத்தாரே, எங்களின் சுயமரியாதையின் பொருட்டு நாங்கள் கிளர்ந்தெழுவதை ரவுடித்தனம் என்கிறீர்களா? வருவோருக்கெல்லாம் லட்சக்கணக்கான புத்தகங்களை அன்பளிப்பாய் கொடுத்தவர், தர்மமே மானுட சமூகத்தின் விடுதலையை தரும் என்று பாபா சாஹிப் வழியில் பௌத்தத்தை முன்னெடுத்தவருக்கு எதிராக இத்தகைய கதைகளை உருவாக்குவதன் மூலம் உங்களை நீங்களே திருப்திப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும், ஒடுக்குதலுக்கு எதிராக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் போல கிளர்த்தெழுந்தவர்களால் நாங்கள் பெற்ற எழுச்சி வார்த்தைகளால் விமர்சிக்க முடியாதவை. முடிவாக சிறுவயது முதலே அண்ணனின் அன்பில் ஈர்க்கப்பட்டவன் நான். திரைத்துறையில் நான் வந்த பிறகு என் வளர்ச்சியிலும் பாதுகாப்பிலும் என்னாலும் அக்கறை கொண்டு என்னை பாதுகாப்பு வளையத்தில் வைத்திருந்தவர். அதான் பேசிகிட்டு இருக்கிறீங்க. பாபா சாஹிப் அம்பேத்கரின் அரசியல் பாதையில் எவ்வித சமரசமும் இன்றி தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். அண்ணனை இழப்பது என்பது என் வாழ்வில் மிகப்பெரிய பின்னடைவாகவே நான் கருதுகிறேன். இதை சரி செய்ய அவரின் பேச்சுக்களும் சிந்தனைகளுமே என்னை பிராக்கெட்டில் எங்களை வழிநடத்தும். ஜெய்பீம். யோசித்து பாருங்கள் மக்களே, எந்த அளவுக்கு ஒரு ஜாதி வன்மத்தை தூண்டக்கூடிய அளவில் ஒரு கருத்தை போட்டிருக்காரு, ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. நீங்கள் பார்த்துக்க முடியும் மக்களே. இது ஒரு பக்காவான ஒரு கேங் வார்னே சொல்லலாம். அதாவது
உங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் தரப்பை சேர்ந்தவர்கள் போயிட்டு ஆர்காட் சுரேஷையும் புளியந்தோப்பு மாதவனையும் கொல்றாங்க அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் தரப்பு கொல்ல அப்படின்னால் இந்த இடத்துல நீங்கள் ஆருத்ராவோட கம்பெனியையும் ஆர்காட் சுரேஷையும் ஆம்ஸ்ட்ராங் கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதற்கு சாட்சியெல்லாம் முடிச்சு விட்டாங்க கதையை. இப்போ திருப்பியும் இப்போ வந்து என்னங்கிறாங்க, இது ஆதிக்க சாதி பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து இந்த விஷயத்தை மாற்றி விட்றாங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் மாற்றினாலுமே இந்த இறப்பை வைத்து எப்படி அரசு செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கொள்ளுங்க மக்களே. அப்போ இது ஒருத்தவனை செத்தா கூட அரசியல் பண்ணுறது தான் இவங்களுடைய எண்ணமா? ஒரு வார்த்தை சொல்லலாம் மக்களே, இவங்க பச்சையாக சொல்லணும்னால் ஆம்ஸ்ட்ராங்கோடைய பணத்தை வச்சு அரசியல் செய்கிறார்கள். இந்த அரசியலுக்கு யாருக்கு லாபம், யாருக்கு என்ன லாபம்ன்ற நீங்களே பார்த்துக்கோங்க. ரஞ்சித்துக்கு என்ன லாபம், ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்துக்கு என்ன லாபம், இல்லை அங்கே அதை நம்பியுள்ள மக்களுக்கு என்ன லாபம்ன்ற பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறேன் மக்களே, அடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்தது பிஎஸ்பியோடைய மாநில தலைவராக ரஞ்சித்தை வந்து எல்லாரும் முன்மொழிகிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்கன்னு ரஞ்சித் வந்து நிப்பாப்புல. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டு இந்த மாதிரி விஷயத்தை ஏற்படுத்தி இந்த மாதிரி பண்ணுறதை அவர்கள் பெருமையாக பார்ப்பார்கள். இதாங்க கேடுகட்ட விஷயமா இருக்கும். அதாவது ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன் மக்களே, ஜாதியை வந்து ஒடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை மட்டும் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் பாருங்கள் மக்களே, ரஞ்சித்துடைய படங்கள் எல்லாத்துலேயும் பாருங்களேன், நான் ஒடுக்கப்பட்டவங்க இதே பேசிகிட்டு இருப்பார். அவருடைய படங்களில் ஒரு டயலாக் கூட இந்த வார்த்தை இல்லாமல் வரவே வராது. ஒடுக்கப்பட்டோன்னு திருப்பி சொல்லி அந்த மக்களை இன்னும் ஒடுக்கப்பட்டவர்களாகவே ஆக்கி கொண்டு இருக்கிறதுனால யாருக்கு லாபன்றதை பார்த்துக்குங்க. ரஞ்சித் வீடு கட்டார், சொத்து சேர்த்துட்டாரு, ஜாகுவார் கார் வாங்கிட்டார். இப்போ அடுத்தது இந்த பிஎஸ்பியோட மாநில தலைவராக அவர் வருவதற்கு பார்ப்பார் என்று நான் சொல்கிறேன் மக்களை, எழுதி வச்சுக்கோங்க. இப்படி வருவதன் மூலியமாக அவருக்கு ஒரு அரசியல் என்ட்ரி அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, ஒரு ஆதாயம் இருக்கிறது. அந்த ஆதாயத்தை பண்ணிவிட்டு அடுத்து திரும்பி அதே வார்த்தையை பேசுவார். முதல்ல படங்கள்லேயும் வாழ்க்கையிலையும் நார்மல் இடங்கள்லையுமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் ஒடுக்கப்பட்டீங்கன்னு பேச என்றைக்கு ஸ்டாப் பண்ணுறாங்களோ அன்னைக்குத்தான் இந்த தலித் சமூகத்து மக்களுக்கு விடுதலை. அதாவது உங்கள் எதிரி எங்கேயுமே இல்லைப்பா, உங்களை தான் இருக்கிறாங்க. உங்கள் எதிரி என்பவர் உங்களை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆதிக்க சாதியில் இருக்கிறவன் உங்களை எதிர்த்து ஒடுக்கிட்டான் அப்படிங்கிறவன் எதிரியே கிடையாது. கூட இருக்கான் பார்த்தியா, அவன் தான் அவன் எதிரி. நீ ஒடுக்கப்பட்டன்னு சொல்லி 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 உன் மனசில் விதைக்கிறான். அது அப்படி உனக்கு என்னன்னால் நான் ஒடுக்கப்பட்டவன் அதுலேருந்து நீ மீண்டு வர உன்னை விடமாட்டான். அப்படி வராமல் இருந்தால் தான் அவனுக்கு துட்டு, அவனுக்கு அப்போ தான் காசு, அப்போ தான் அவனுக்கு கட்சி, அப்போ தான் அவனுக்கு கட்ட பஞ்சாயத்து, அப்போ தான் அவனுக்கு வந்து ரவுடிசமு, அப்போ தான் நீ அவனுக்கு அடங்கி இருப்ப. தயவு செய்து புரிஞ்சுங்க தம்பிகளா, தூக்கி போட்டு வா, உலகம் பயங்கர பெருசு. அம்பேத்கர் இருக்க சொல்லவே இல்லை. அம்பேத்கரை நீங்கள் படிக்க முடியுமான்னு கேட்ட இடத்துல அவர் தூக்கி போட்டு வெளியே வந்து படித்து காமிச்சிருக்காரு. படித்து அந்த கான்ஸ்டியூஷனை வந்து ஃப்ரேம் பண்ணுற டீமில் அவர் லீடாக இருந்திருக்கார். நீ என்ன லீடாக இருந்திருக்க? ஆம்ஸ்ட்ராங் அப்படியே போயிட்டு இருந்திருக்க, கட்ட பஞ்சாயத்துக்கு போயிட்டுருக்க, ரவுடிசத்துக்கு போயிட்டுருக்க. அதுக்கு உன் யூனிஃபார்ம் பார்த்தோன்னா கருப்பாண்டு வெள்ளை சட்டை. உன்னை ஏமாற்றுகிறார்கள். இது பக்காவான ஏமாத்து வேலை, ஏமாத்து ட்வீட். இது ரஞ்சித் அவர்களே, ஒரு கொலை வழக்கு பதியப்பட்டிருக்கு, விசாரிக்கட்டும், காவல்துறை விசாரிக்கட்டும். நீங்கள் தான் அவ்வளோ வக்கீல் வச்சுக்கிறீங்களே, உங்களுக்கு வந்து 2-3 வார்த்தை சொல்லித்தரேன் கேட்டுக்குங்க. there is something called protest petition. இந்த வழக்கை போட்டது என்பது ஆம்ஸ்ட்ராங்குடைய பிரதர் தான் போட்டிருக்கார். அவர் தான் பெட்டிஷனர் இந்த கேஸில். ஸோ அந்த பெட்டிஷனர் தான் கேஸ், வீரமணி தான் கேஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இதில் விசாரணை முழுவதும் முடியட்டும், சார்ஜ் ஷீட் போடட்டும். சார்ஜ் ஷீட்டில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போடுங்க, உங்கள் ஆதாரத்தை எடுத்து உங்கள் கோர்ட்டில் முன்வைங்க, கோர்ட்டில் நீதி கேளுங்க. ஏன் வந்து ட்விட்டர்லேயே புலம்பிட்டு உட்காந்துருக்குறீங்க? அவ்வளோ வக்கீல் வச்சுக்கிறீங்களே, எதை பண்ண மாட்டீங்களா நீங்கள் இந்த விஷயத்த? ஏனால் அவர்களுக்கும் தெரியும் இதான் உண்மை என்று. இப்படி பேசினாதான் இந்த மக்களை கட்டுக்குள் கொண்டு வர முடியும், கொண்டு வந்து இவங்களை இன்னும் ஏமாற்ற முடியும் அப்படிங்கிறதா நீங்கள் விஷயம். நீங்கள் பாருங்கள் மக்களே, இந்த தலித் சமூகத்து மக்கள்கிட்ட மட்டும் நீங்கள் பேசி பார்த்து தெரியும், ஒடுக்கப்பட்டவங்க,
நான் ஒடுக்கப்பட்டவங்க, ஆதிக்க சாதி, அவங்க ஆதிக்க சாதி, நான் ஒடுக்கப்பட்ட இந்த வார்த்தையை அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. யூ ஆர் பிகமிங் வீக் ஆன் தட். உங்களை வீக் ஆக்குறாங்க சூப்பராக. இதை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வெளியே வந்தவங்க நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தே டசன்ட் கம் இன்டு திஸ் கம்யூனிட்டி அட் ஆல். தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களே இந்த ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே மாட்டி சிக்கி தவிக்காமல், இந்த சொசைட்டிக்குள்ளே மாட்டிக்கிட்டு இல்லாமல் வெளியே வந்திருக்காங்க. வந்து மிங்கிள் ஆகிறாங்க, அவங்க வாழ்க்கையை பார்க்குறாங்க, அவங்க வாழ்க்கையை நிம்மதியாக பார்த்துட்ருக்குறாங்க. இந்த மாதிரி நபர்களை இவங்களுக்கு வந்து படிப்பு ஏறாதுன்னு பார்க்குறாங்க, இல்லை படிப்பு ஏறணும் வெளியே விடாமல் பார்த்துக்கிறாங்க. இப்படி உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதை என்னைக்கு இவங்க புரிஞ்சுக்கிறானுங்களோ, இந்த புளிங்கோ ஹேர் ஸ்டைலு, இந்த முக்கா பேண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த கஞ்சா, இந்த தாடி, இந்த மாதிரி வச்சுக்கிட்டு என்றைக்கு இவங்க தெரியுறாங்களோ அதுவரையில் ரஞ்சித் ஆட்களுக்கு பூவா சூப்பராக இருக்கும். இவங்களாம் அவங்களோட திறமையை எடுத்துக்கிட்டு வந்து அங்கேருந்து வெளியே வந்து எக்ஸ்போஸ் பண்ணி, வெளியே வந்து எக்ஸிபிட் பண்ணி வேறு மாதிரி வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாங்கனால் அப்போ தான் அவங்களுக்கு இந்த மைண்ட் செட்லேருந்து புரியும், அப்போ நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம்ப்பா, உலகம் ரொம்ப பெருசாக இருக்குது, எல்லா இடங்கள்லையும் போனதுமே எடுத்ததுமே என்ன காஸ்ட்டுன்னு கேட்குறது கிடையாது. அப்படியே கேஷ் தெரிஞ்சாலும் அதனை தப்பாக பார்க்கின்ற மக்கள் உலகத்தில் கிடையாது. இது எல்லாமே அந்த இடத்துல நம்ம சொல்லி 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 போதிச்சு நம்மளை வந்து போதிச்சு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சூப்பராக. ஆனால் நமக்கு அப்படி இல்லை அப்படிங்கிற விஷயத்தை இந்த மக்கள், இந்த முட்டாள் மக்கள் வெளியே வந்து பார்த்தால்தான் தெரியும் உலகம் மிகப்பெரியது என்று. ரஞ்சித் மாதிரி நபர்கள்லாம் நீங்கள் பாருங்கள் மக்களே, அடுத்து அரசியலுக்கு பார்த்து இந்த மாதிரி திருப்பியும் இந்த மக்களை முட்டாளாக்கிட்டே இருப்பார். இந்த தலித் மக்கள் முட்டாளாக்க போகிறீங்களா இல்லை புத்தியாக புழைச்சி போகிறன்றது அவங்க சாய்ஸ்லேயே கொடுத்துடலாம் மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சட்டுன்னு பணம் வரும்.